வக்ஃபு சொத்து என்பது அது என்னுடைய சொத்தோ எஸ்டிபிஐ கட்சியினுடைய சொத்தோ மதுரை மக்களுடைய சொத்தோ அல்ல. அது இறைவனுக்காக வழங்கப்பட்ட இறைவனால் பாதுகாக்கப்பட்ட சொத்து. எனவே அதிலே ஒரு இன்ச்சு கூட நாங்கள் விட்டுத்தர மாட்டோம். பாபரி மல்லிவாசனுடைய பிரச்சனை வந்தது. ஒரே ஒருவர் தானே செய்தார். அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவராக மாவட்டத்துடைய நீதிபதியாக இருந்த கே நையார் என்று சொல்லுகிற ஒருவருடைய சதி செயல்தான் இன்றைக்கு பாபரியை இழந்து நிற்பதற்கு காரணமாக இருந்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? யாரு சொத்தை யார் பஞ்சாயத்து பண்ணுவது? மதத்தினால் ஒருவன் பாதிக்கப்படுகிறானோ அவனுடைய மதம் என்ன மதமோ அதுதான் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மதம். ஆடறுப்பதோ வழிபடுவதோ அங்கே சென்று முருகனை வழிபடுவதோ அங்கு இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளியில் இருந்து வருகிற ஹெச் ராஜா அவர்களால் தான் இன்றைக்கு இங்கே பிரச்சனை உருவாக்கப்படுகிறது. வெளியிலிருந்து வருகிற காவல்துறை அதுபோல வருவாய்த்துறை அதிகாரிகளால் தான் இன்றைக்கு அங்கே பிரச்சனை உருவாக்கப்படுகிறது. எங்கிருந்து அந்த உத்தரவு வந்தது, அந்த உத்தரவின் அடிப்படையில் அபு தாகிர் தடுக்கப்பட்டார் என்பதை இதுவரை தமிழக அரசு விளக்கவே இல்லை. இந்து அறநிலையத்துறை எதை வைத்து மலையிலே ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை என்று எழுத்துப்பூர்வமாக சொல்வதற்கான காரணம் என்ன? தெரிந்துதான் அது நடந்தது என்று சொன்னால் சேகர் பாபுவும் இந்த சதி செயலுக்கு காரணம் என்று நம்மால் சொல்ல இயலும் தானே. திமுக அரசு ஏன் சிறுபான்மை முஸ்லிமின் பக்கம் தான் நாங்கள் நிற்கிறோம் அல்லது சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன கேடு வந்தது? அந்த மதுரை வீரனால் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்து நிறுத்த முடிகிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன சமூக நீதி அரசு என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் என்று சொல்லி திமுக விரும்புகிறது என்பதற்கான உதாரணமாகத்தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிற இந்த வக்ஃபு உரிமை மீட்பு மாநாடு என்பது இப்பொழுது இன்றைக்கு 3வது மாநாடாக மதுரை மாநகரிலே நீதிக்காக வேண்டி மதுரையே எரித்த கண்ணகியினுடைய வாரிசுகளாக நீதி வேண்டி இன்றைக்கு இங்கே மதுரையிலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, முதல் மாநாடு என்பது கோவையிலும், 2வது மாநாடு தஞ்சை தரணியிலும், 3வது மாநாடு இந்த மதுரை மண்ணிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மதுரை மண்ணிலே இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற அல்லது இந்த மாநாட்டை நாங்கள் தீர்மானம் எடுத்த அந்த தருணத்திலே தான் ஒரு நற்செய்தி நமக்கெல்லாம் வந்து சேர்ந்தது. அந்த நற்செய்தி வேறொன்றுமல்ல, நம்முடைய மதுரை மண்ணினுடைய மேலூர் பகுதியிலே நாசக்கார டங்ஸ்டன் திட்டத்தை மதுரையிலே கொண்டு வருவதற்காக ஒன்றிய அரசு எத்தனித்திருந்த சமயத்திலே தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு என்று சொல்வதை போல மதுரையினுடைய மக்கள் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவர்களுக்கு ஒரு குணம் உண்டு என்று காட்டுகிற வகையில் டங்ஸ்டன் திட்டத்தையே இல்லாமல் ஆக்கிவிட்டோம், அதனை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது என்கின்ற அறிவிப்புக்கு காரணமான வீரம் விளைந்த மண்ணினுடைய மைந்தர்களாக மதுரை மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி நம்மை வந்தடைந்தது. அதே வெற்றியோடு மதுரையிலே இன்று இருந்து கொண்டு நின்று கொண்டு எஸ்டிபி கட்சியின் சார்பிலே இந்த மாநாட்டின் சார்பிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இதுபோல ஒரு நற்செய்தியை வக்ஃபு திருத்த சட்டம் இந்தியாவிலே இருந்து அகற்றப்பட்டது, நாடாளுமன்றத்தில் அது வெற்றி பெறவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நாடாளுமன்றங்களோ நீதிமன்றங்களோ கைவிட்டாலும் கூட மக்கள் மன்றங்கள் அதை தீர்மானிக்கும் என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் வெற்றியை நாம் காணத்தான் போகிறோம். இந்த மதுரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்க்கத்தான் போகிறது என்பதை இறைவனை முன்னிறுத்தி இன்றைக்கு நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே போராடுகிற அத்தனை பேரும் சுருக்கமாக சொல்லி காட்டிய செய்தி என்னவென்று சொன்னால், வக்ஃபு சொத்து என்பது அது என்னுடைய சொத்தோ எஸ்டிபிஐ கட்சியினுடைய சொத்தோ மதுரை மக்களுடைய சொத்தோ அல்ல, அது இறைவனுக்காக வழங்கப்பட்ட இறைவனால் பாதுகாக்கப்பட்ட சொத்து. எனவே அதிலே ஒரு இன்ச்சு கூட நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்லி எனக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் விளக்கினார்கள். அவர்களுக்கும் புரியும் விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வக்ஃபு சொத்து என்பது மட்டும் குலநாசம் அல்ல, சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்களே, அந்த சொத்து நமக்கு வேண்டாம் என்று சொல்லுவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை மாநாடாக எஸ்டிபி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த அன்பிற்கினிய சொந்தங்களே, நிறைய விஷயங்களை பேச வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நேரம் அதற்கு இடம் தரவில்லை என்பதாக நான் கருதுகிறேன். எனவே எல்லோரும் சொல்லி சென்ற செய்திகளை
எல்லோரும் தொட்டு சென்றிருக்கிற செய்திகளை எஸ்டிபி கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் மட்டும் நான் சில செய்திகளை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, வக்ஃபு திருத்த சட்டம் என்பது எனக்கு முன்பாக எல்லோரும் சொன்னதை போல அது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல, மாறாக வக்ஃபு சொத்துக்களை திருடுகிற சட்டமாக, திருட்டு சட்டமாக இன்றைக்கு நம் முன்பாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்திலே 5 அம்சங்கள் மிக ஆபத்தானது. எனக்கு முன்பாக பேசிய தோழர் அவர்கள் கூட சொல்லி காட்டினார்கள். 5 அம்சங்களை தான் இன்றைக்கு நாம் மிக ஆபத்தாக பார்க்கிறோம். இந்த 5 அம்சங்கள் தான் அந்த 40 திருத்தங்களிலே இருக்கிறது. இந்த 5 அம்சங்களிலே மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், வக்ஃபு சொத்திலே இப்பொழுது இருக்கிற முனிச்சாலை பள்ளியிலோ சுங்கம் பள்ளியிலோ ஒரு வக்ஃபு பிரச்சனை என்று, ஒரு இடப்பிரச்சனை என்று உதாரணத்திற்கு வந்துவிட்டால் அது நீதிமன்றத்திற்கு சென்று அல்லது வக்ஃபு போர்டிற்கு சென்றுதான் இன்றைக்கு நாம் அதற்கு தீர்வை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வக்ஃபு சட்டம் நாடாளுமன்றத்திலே அது ஒரு பொழுதும் வராது. ஆனால் ஒருவேளை நாடாளுமன்றத்திலே வந்தால் அது சட்டமாக மாறினால் இந்த நாட்டிலே இருக்கிற ஏறத்தாழ 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்கிறது. இந்தியாவிலே அதிகமான சொத்துக்களை கொண்டது, முதல் சொத்துக்களை கொண்டது ராணுவம், 2வது அதிக சொத்துக்களை கொண்டது ரயில்வே துறை, 3வது அதிக சொத்துக்கள் என்பது அது முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் தான் அதிக சொத்துக்களை கொண்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறது. அந்த சொத்துக்களை தான் 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்களை தான் இந்தியாவிலே 30 வக்ஃபு வாரியங்கள் இப்பொழுது நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த 30 வக்ஃபு வாரியங்கள் நிர்வாகம் செய்கிற அந்த சொத்துக்களிலே தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் வருகிறது. இந்தியாவிலே அதிகமான சொத்துக்களை, வக்ஃபு சொத்துக்களை கொண்ட மாநிலத்திலே 3வது மாநிலமாக தமிழ்நாடு வருகிறது. எனவே அந்த 2 லட்சம் ஏக்கர் சொத்துக்களிலே எங்காவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த சட்டத்தின்படி எடுத்து செல்லப்படும். அப்படி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த சட்டத்தை எடுத்து, இந்த பிரச்சனையை எடுத்து சென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதனை தீர்மானிக்கிற இடத்திலே இருப்பார். நீதிமன்றம் தலையிட முடியாது, வக்ஃபு போர்டு தலையிட முடியாது, யாரும் தலையிட முடியாது. ஒரே ஒரு மனிதன் நம்முடைய சொத்திலே உனக்கும் எனக்கும் பிரச்சனை என்று சொன்னால் நான் தீர்த்து தருகிறேன் என்று சொல்லி ஒருவர் தான் இறுதி செய்வாராம். நீங்க எப்படி செய்வீங்க எங்களுக்கு தெரியாது. அப்படித்தானே பாபரி மல்லிவாசனுடைய பிரச்சனை வந்தது, ஒரே ஒருவர் தானே செய்தார். அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவராக மாவட்டத்துடைய நீதிபதியாக இருந்த KK நையார் என்று சொல்லுகிற ஒருவருடைய சதி செயல்தான் இன்றைக்கு பாபரியை இழந்து நிற்பதற்கு காரணமாக இருந்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆட்சித்தலைவர் முதல்ல அவர் போடுகிற உத்தரவு என்ன கேட்டார், 2 பேருக்கு நடுவில் பிரச்சனையா, ஓகே இனி இந்த சொத்து உங்க சொத்து கிடையாது, அந்த பிரச்சனை தீரும் வரை அது அரசு சொத்தான். நம்ம சைடுலாம் ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, தென்காசி வழக்குன்னு சொல்லுவாங்க. தென்காசிக்காரங்கெல்லாம் கோவப்பட்டு கூடாது, ஏன்னா நிறைய பேர் தென்காசிக்காரங்க இருப்பாங்க. அப்படி சொல்லுவார்கள் ஒரு செய்தியை. என்னவென்று சொன்னால் ஒரு கட்ட பஞ்சாயத்து போல பேசுவார்களாம். 2 பேருக்கு பிரச்சனை வந்தா நீ 2 பேரும் போகக்கூடாதுப்பா, ஒருவருக்கு முடிவு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு தீர்மானம் ஆகிறதோ அவர் தான் செல்ல வேண்டும் என்று தானே சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி சொல்லாமல் இல்ல இனி 2 பேருக்கும் சொத்து இல்லை, எங்க சொத்துன்னு சொல்லுவாங்களாம். இந்த குரங்கு பங்கு வைக்கும்ல, அப்பத்தை பங்கு வைக்கிற கதை தெரியுமில்ல, அது மாதிரி 2 குரங்குக்கு சண்டைனா 3வது குரங்கு நான் பங்கு வைக்கிறேன் என்று சொல்வதை போல பங்கு வச்சது மட்டும் இல்லாம பிரச்சனை தீரும் வரை அது அரசு சொத்து என்று சொல்வாராம். சரியா? 2வது 5-12 வருஷம் வரைக்கும் ஒருவர் என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் என்று சொல்வார்கள், அனுபவ பாத்தியதை என்று சொல்வார்கள். அப்படி ஒரு அனுபவ பாத்தியதை ஏதோ தவறியோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒன்றின் மூலமாக ஒருவர் வக்ஃபு சொத்தை 12 வருஷம் அனுபவிச்சாச்சுன்னா இன்றைக்கு இருக்கிற வக்ஃபு சட்டம் என்ன தெரியுமா, ஒன்ஸ் வக்ஃப் ஆல்வேஸ் வக்ஃபு தான். ஒரு முறை வக்ஃபு செஞ்சாச்சுன்னு சொன்னா அந்த வக்ஃபு சொத்து இருக்கும் காலம் எல்லாம் அதை வக்ஃபுல இருந்து மாற்ற முடியாது. நான் வேண்டுமானால், நீங்கள் வேண்டுமானால் அதை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம், குத்தகைக்கு எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் என்னுடைய சொத்து என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சட்டம் சொல்லி காட்டுகிறது 12 வருஷம் ஒருத்தன் அதை அனுபவிச்சுட்டான்னு சொன்னா அந்த சொத்தை அவன் என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் அடிப்படையில் கேட்பதற்கு அவனுக்கு வழிவகுக்கிறது என்கிற 2வது ஆபத்து இதிலே இருக்கிறது. 3வது ஆபத்து என்னவென்று சொன்னால், யாராவது வக்ஃபுக்கு இடம் தரணும்னு சொன்னா கூட எனக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் 5 வருஷம் அவர் முஸ்லீமா இருக்கணுமா, 5 வருஷம் யார் முஸ்லீமா இருக்கானா அவன் பிராக்டிசிங் முஸ்லீமா இருக்கணுமா, அவன் தான் கொடுக்க வேண்டுமாம். இது 3வது பிரச்சனை. 4வது பிரச்சனை என்ன சொன்னா, அந்த கலெக்டர் முடிவு செய்கிற அந்த விஷயத்துல அனுபவ சொத்துன்னு ஒன்று இருக்கு.
அதான் எனக்கு முன்பாக சத்யபிரபு சொல்லி காட்டியதை போல அன்றைக்கு பட்டா கிடையாது, சிட்டா கிடையாது, ரெஜிஸ்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இந்தா இதுதான் வக்ஃபு சொத்து என்று சொல்லி மன்னரோ ராணியோ யாராவது கொடுத்திருக்கலாம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் அனுபவித்தீர்கள் என்பது அல்ல பிரச்சனை. எங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்று வந்துவிட்டால் அனுபவம் என்பதே கிடையாது. ஐந்தாவது என்னன்னா, டாக்குமெண்ட் இல்லைனால இது எங்க சொத்து தான். அஞ்சாவது என்னது, டாக்குமெண்ட் இல்லை, காணா போச்சு, அடகு வச்சிருக்கிறாங்க, தொலைஞ்சு போச்சு, எனது தந்தையார் தொலைத்து விட்டார், பள்ளிவாசல் நிர்வாகி தொலைத்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் நிரூபித்து எடுக்கலாம் அல்லவா? இந்த சட்டத்தின்படி அதுவும் செய்ய முடியாது. 5 விஷயம் இன்றைக்கு நம் முன்பாக இந்த சட்டத்தின் மூலமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், யாரு சொத்துல யார் நீ எனக்கு பஞ்சாயத்து நீ பண்ணுவது? யாரு சொத்தை யார் பஞ்சாயத்து பண்ணுவது? இப்படியெல்லாம் காட்டி என்னுடைய சொத்தை நீ அபகரிக்கலாம் என்று நினைத்தார் இளிச்சவாயர்கள் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை, இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து இந்த சொத்தை பாதுகாக்கிற போராட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதுதான் இந்த வக்ஃபினுடைய போராட்டம். எனவே நாங்கள் இதை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். என்னுடைய சொத்து அல்ல, இது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்தை, ஏறத்தாழ 8 லட்சம் ஏக்கர் சொத்தை பிரச்சனையாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறோம். இது வக்ஃபினுடைய அந்த இடத்தின் மீதான உரிமையை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதே போலதான் ஒரு இடத்தின் மீதான உரிமை தான் திருப்பரங்குன்றம் தர்கா பிரச்சனைங்கிறதும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் திருப்பரங்குன்றம் தர்காவை பற்றி பேசிவிட்டார்கள். எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது என்ன? எஸ்டிபிஐ எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கிறது. நாங்கள் எல்லோருடைய வழிபாட்டு உரிமையையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எஸ்டிபிஐ கட்சியுடைய மதம் என்ன என்று எல்லோரும் கேட்கிறார்கள். மதத்தினால் ஒருவன் பாதிக்கப்படுகிறானோ அவனுடைய மதம் என்ன மதமோ அதுதான் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மதம். எஸ்டிபிஐ கட்சிக்கு என்னைய ஜாதி இருக்கிறது என்று கேட்டால், எவன் ஒருவன் இந்த நாட்டிலே ஜாதியின் பெயரால் பாதிக்கப்படுகிறானோ, எந்த ஜாதியின் பெயரால் அவன் பாதிக்கப்படுகிறானோ அந்த ஜாதி எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஜாதி என்று சொல்லுகிறான். எஸ்டிபிஐ கட்சியுடைய மொழி என்ன? இந்தியா, தமிழா, இங்கிலீஷா, கன்னடமா, மலையாளமா என்று கேட்டால், யார் ஒருவன் இந்த நாட்டிலே மொழியினால் பாதிக்கப்படுகிறானோ, பாதிக்கப்படுபவனுடைய மொழி என்ன மொழியோ அந்த மொழிதான் எஸ்டிபிஐ கட்சியுடைய மொழி என்று சொல்லுகிறோம். எனவே எங்களுக்கு மதத்தால், இனத்தால், மொழியால் நாங்கள் யாரையும் நாங்கள் பாகுபாடோடு நாங்கள் பார்ப்பதற்கு இல்லை. எல்லோரும் எங்களுக்கு ஒன்றுதான். நாங்கள் கொள்கையை விமர்சிக்கிறோம். உயர் ஜாதிக்காரர்கள், இவர்கள் தாழ்ந்த ஜாதிக்காரர்கள், இவர்கள் அந்த மொழி பேசுபவர்கள், இந்த மொழி பேசுபவர்கள் என்று ஒரு பொழுதும் எங்களுக்கிடையே பாகுபாடு இல்லை. எல்லோரும் எஸ்டிபிஐ கட்சிக்கு முன்பாக சமம்தான். ஆனால் அவர்கள் கொண்டிருக்கிற கொள்கையோடு தான் எங்களுக்கு போராட்டமே ஒழிய மனிதர்களுக்கு நடுவில் எங்களுக்கு குரோதமோ விரோதமோ இல்லை என்று எப்பொழுதும் நாங்கள் சொல்லி வருகிறோம். அந்த அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை இதுவரை இந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பை இதுவரை தந்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கே அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய வழிபாட்டு உரிமை சிறுபான்மை மக்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோம். வழிபாட்டு உரிமை சிறுபான்மை மக்களுக்கு வேண்டும்னு சொன்னா அவர்கள் இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வழிபடக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோமா? இல்லை. நீங்கள் உங்களது வழியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களது வழிபாட்டு உரிமையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எங்களது வழிபாட்டு உரிமையை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி இரண்டையும் சமமாக மதிப்பவர்களாகத்தான் இன்றைக்கு நாங்கள் சமூக மக்களிடத்திலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இதுல பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டனா, இந்த வழிபாட்டு உரிமையில மிக முக்கியமானது ஒரு செய்தி. மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆடு அறுப்பதோ வழிபடுவதோ அங்கே சென்று முருகனை வழிபடுவதோ அங்கே இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளியிலிருந்து வருகிற ஹெச் ராஜா அவர்களால் தான் இன்றைக்கு இங்கே பிரச்சனை உருவாக்கப்படுகிறது. வெளியிலிருந்து வருகிற காவல்துறை அதுபோல வருவாய்த்துறை அதிகாரிகளால் தான் இன்றைக்கு அங்கே பிரச்சனை உருவாக்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தன்று காலையில 3:30 மணிக்கு வந்த ராஜபாளையத்திலிருந்து வந்த அபு தாஹிர் என்பவர் தன்னுடைய தோளிலே ஆடுகளோடும் அதுபோல கோழியோடும் அங்கே நேர்த்திக்கடன் செய்வதற்காக வந்தால் இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிக்கு என்னங்க பிரச்சனை? காவல்துறை ஆய்வாளர் மதுரை வீரனுக்கு என்ன பிரச்சனை? காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய லோகநாதனுக்கு என்ன பிரச்சனை? மதுரை மாவட்டத்துடைய ஆட்சித் தலைவர் சங்கீதா அவர்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க இருக்கிற எஸ்ஐசியினுடைய ஏசி சண்முகம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை?
ஆர்டிஓ கண்ணன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன், ஒரு விஷயத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒன்று தேவஸ்தானத்திலிருந்து புகார் அளித்திருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் வேறு யாராவது புகார் அளித்திருக்க வேண்டும். எந்த புகாரும் இல்லை. 800 ஆண்டுகளாக அந்த தர்காவிலே நடக்கிற அந்த பலிகள் எல்லாம் அழகாக உயிர் பலிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே இருக்கிற எல்லா விதமான வழிபாடுகளும் முருகன் கோவிலுடைய வழிபாடு, காசி விஸ்வநாதர் கோயிலுடைய வழிபாடு என்று எல்லா வழிபாடுகளும் சீராக சென்று கொண்டிருக்க எங்கிருந்த ஐயா பிரச்சனை வந்தது? நான் கேட்கிறேன், தமிழக அரசிற்கு பல கேள்விகளை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக முன்வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, எங்கிருந்து அந்த உத்தரவு வந்தது? அந்த உத்தரவின் அடிப்படையில் அபு தாகிர் தடுக்கப்பட்டார் என்பதை இதுவரை தமிழக அரசு விளக்கவே இல்லை. எங்காவது இருந்து வந்தது, புகார் வந்தது, இவர் சொன்னார் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? மதுரை வீரனுக்கு என்ன திடீரென்று அந்த அதிகாரம் வந்தது என்று கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதன் காரணமாக பாஜக அமைதியாக அண்ணன்களாக, தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக இருந்த மதுரையிலே அவர்களும் புகுந்து ஒரு மத விரோத விளையாட்டை செய்யலாம் என்று நினைத்தார்கள். விடுவார்களா எங்க சியாமாரே? விடுவார்களா? முஸ்லிம்கள் அனைவரும் சேர்ந்து நின்று டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்ததை போல இந்த மதவாத விரோத நடவடிக்கை இன்றைக்கு முறியடித்திருக்கிறார்கள். உங்களுக்கு நான் கோடான கோடி நன்றியை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரை மக்களை போல இந்தியா முழுவதும் மதவாதிகளை ஒதுக்கி தள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. இன்றைக்கு வரைக்கும் அவர்களால் அதில் எந்த மாற்றமும் செய்ய இயலவில்லை. இரண்டாவதாக நான் கேட்கிற கேள்வி தமிழக அரசிடத்திலே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடுப்பை இந்த அதிகாரி செய்தார் அல்லவா, அவர் மீது இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? மூன்றாவது கேள்வி, பீஸ் மீட்னு போடுறீங்களே, இந்த பீஸ் மீட் போடப்பட்ட பொழுது ஏன் ஹெச்ஆர்என்சி என்று சொல்லுகிற இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஏசி எதற்காக இங்கே ஆடு கோழி பலியிடுவதற்கு இந்த மலையில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஏன் அவர் எழுத்துப்பூர்வமாக சொல்ல வேண்டும்? ஏன் அவருக்கு சொல்லணும்? இந்து அறநிலையத்துறையினுடைய வேலை அதுவா? இந்து அறநிலையத்துறைக்கும் அங்கு இருக்கிற தர்கா நிர்வாக கமிட்டிக்கும் சிவில் பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இந்து அறநிலையத்துறை எதை வைத்து மலையிலே ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை என்று எழுத்துப்பூர்வமாக சொல்வதற்கான காரணம் என்ன? இது ஏன் இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சரான சேகர் பாபுவிற்கு தெரியவில்லை? தெரிந்திருந்தால் சேகர் பாபு ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை? தெரிந்துதான் அது நடந்தது என்று சொன்னால் சேகர் பாபுவும் இந்த சதி செயலுக்கு காரணம் என்று நம்மால் சொல்ல இயலும் தானே? ஒரு விஷயத்தை அங்க இருக்கிற திருப்பரங்குன்றம் தர்கா மக்கள் நம்மிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். அதிமுக 10 ஆண்டுகால ஆட்சியை நடத்தியது. ஒரு வருஷம் கூட எங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் அரசினால் ஏற்படுத்தப்படவில்லை. 2021 திமுக ஆட்சி வந்ததிலிருந்து 21, 22, 23, 24 என்று ஒவ்வொரு வருஷமும் பீஸ் மீட் போட்டு எங்களை நெருக்குகிற நடவடிக்கையை எதற்காக இந்த மாவட்ட நிர்வாகம் செய்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். எதற்காக செய்ய வேண்டும்? ஏன் பீஸ் மீட்? எல்லாம் பீஸா தானே இருக்குது. நீங்கள் பீஸ் மீட் போட்டு எதற்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஏற்படுத்துகிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை என்று திருப்பரங்குன்றத்திலுடைய தர்கா கமிட்டி நிர்வாகத்தினர் சொல்லுகிறார்களே, அதற்கு தமிழக அரசு சொல்லுகிற பதில் என்ன? ஏன் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான விவாதம் இது சம்பந்தமா இல்லை? 144 தடை உத்தரவு திருப்பரங்குன்றம் பகுதியிலே போடப்பட்டதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கிலே ஏன் அரசின் சார்பிலே வாதிட்ட அரசினுடைய வழக்கறிஞர்கள் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு ஒரு வழிபாட்டு உரிமை அங்கே இருக்கிறது என்பதை ஏன் நீங்கள் சொல்ல மறுத்தீர்கள்? ஏன் கிடைத்த வாய்ப்பின் மூலமாக சொல்லாமல் நீங்கள் விட்டீர்கள்? சொல்லித்தானே இருக்கணும். ஆமாங்க, அது காலங்காலமா நடக்கிற நிகழ்வு. அங்கே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றதுதான் நல்லது என்று நீதிமன்றத்தில் ஏன் நீங்கள் பதிவு செய்ய மறுத்தீர்கள் என்று நான் தமிழக அரசிடத்தில் கேட்கிறேன். தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எந்த பதிலும் இல்லை. அதோடு சேர்ந்து அங்கே இருக்கிற பிரச்சனை என்பது வழிபாட்டு உரிமை சம்பந்தமான பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை தமிழக அரசினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய காவல்துறை வருவாய்த்துறையினுடைய நிர்வாகத்தின் காரணமாக அது இப்ப எப்படி மாறி போச்சுன்னு சொல்லி கேட்டா, வழிபாட்டு உரிமை உண்டா இல்லையா என்று விவாதித்திருக்கலாம். அது கூட சொல்ல முடியாது, விவாதித்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி இப்பொழுது பிரியாணி சாப்பிட்டது தவறா சரியா என்று இன்றைக்கு அவர்கள் விவாதிக்கிற நிலைக்கு
சங்க பரிவார்கள் விவாதிக்கிற நிலைக்கு கொண்டு விட்டது யார்? இந்த காவல்துறையும் தமிழக அரசும் தானே. 69% ஓட்டுகளை பெற்ற திமுக அரசு ஏன் சிறுபான்மை முஸ்லிமின் பக்கம்தான் நாங்கள் நிற்கிறோம் அல்லது சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன கேடு வந்தது? என்ன பிரச்சனை வந்தது? இது காலங்காலமா இருக்கிற விஷயம் தானே. 1920, 1930, 1975, 1991, 2021 என்று சொல்லி அத்தனை நீதிமன்ற தீர்ப்புகளும் சிறுபான்மை முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமையையும் அவர்களது சொத்து உரிமையும் அதிகாரப்பூர்வமாக சொன்ன பின்பும் கூட ஏன் தமிழ்நாடு அரசு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்குகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொரு விஷயத்தை சொல்லணும் சொன்னா மிக முக்கியமான ஒன்று, கடந்த 2 மாத காலத்திற்கு முன்பாக கூட உச்ச நீதிமன்றத்திலே உத்தரப்பிரதேசத்திலே சம்பல் என்று சொல்லுகிற பகுதியிலே ஒரு பள்ளிவாசலுக்குள் நுழைந்த அத்துமீறி நுழைந்து 3 பேர் அல்லது 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வை பற்றி உச்ச நீதிமன்றத்திலே ஒரு விவாதம் நடக்கிறது. அப்பொழுது உச்ச நீதிமன்றம் சொல்லி காட்டுகிறது, இனி எந்த நீதிமன்றங்களும் தெளிவாக எழுதிக் கொள்ளுங்கள், எந்த நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், முன்சிப் நீதிமன்றம், சிவில் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் என்று எந்த நீதிமன்றங்களும் இனி இந்த பள்ளிவாசல், இந்த தேவாலயம், இந்த கோவில் இவர்களுக்கு சொந்தமானது இல்லை என்று சொல்லுகிற விவாதத்தை விசாரணைக்கு எடுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதா இல்லையா? எதன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் அதை சொல்லி காட்டியது? 1991 வர்ஷிப் ஸ்பெஷல் ஆக்ட் என்று சொல்லுகிற ஒரு வழிபாட்டு தல சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில், அதாவது பாபரி பள்ளிவாசல் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு அது இடிக்கப்படுவதற்கு 1 வருஷத்துக்கு முன்பு 1991 அதாவது இந்தியாவிலே ஒரு சட்டம் போடப்பட்டது. அந்த சட்டம் என்னவென்று சொன்னால் 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவிலே சுதந்திரம் அடையும் பொழுது தேவாலயங்கள், அதுபோல பள்ளிவாசல்கள், அதுபோல கோவில்கள், இன்னும் சில ஆலயங்கள் எப்படி இந்தியாவில் இருந்ததோ அப்படித்தான் இனிமேலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் அது. அப்படி ஒரு சட்டத்தை போட்டு இனி எந்த பள்ளிவாசலையும் பற்றி விவாதிக்க கூடாது, எந்த கோவிலையும் பற்றி விவாதிக்க கூடாது, எந்த தேவாலயம் பற்றி விவாதிக்க கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை பற்றி ஏன் தமிழக அரசு இதுவரை பொருட்படுத்தவே இல்லை? அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏன் நினைக்கவில்லை? அதை நடைமுறைப்படுத்தினால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது தானே. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு மாறி போய் நிற்கிறது. இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி போயிருக்கிற இந்த பிரச்சனையை அதற்கான தூண்டுகோல் யார் என்று சொன்னால் அங்க இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி, மதுரை வீரன் தானே. அந்த மதுரை வீரனால் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்து நிறுத்த முடிகிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன சமூக நீதி அரசு என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய சமூக நீதியை ஒரு காவல்துறை அதிகாரி தடுத்து நிறுத்த முடியும் என்று சொன்னால் இது என்னங்க சமூக நீதி அரசு? இன்றைக்கு சாயங்காலம் அந்த பொதுக்கூட்டத்துக்கு நான் வருகிற சமயத்தில் தமிழ்நாட்டுடைய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அனைவரும் இணைந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக. அதில் திமுகவில் இருந்து திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கையெழுத்திட்டிருக்கிறார். அண்ணன் திருமாவளவன், மாமா வைகோ உள்ளிட்ட திமுகவினுடைய கூட்டணி கட்சியினர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது? இங்கே காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற ஆடு கோழி அறுக்கிற உரிமை காலங்காலமாக இருக்கிறது. அதனை வைத்து மக்களுடைய மத உணர்வுகளோடு விளையாடுகிற மதவெறி சக்திகளை தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அறிக்கையிலே துரைமுருகனும் கையெழுத்திட்டிருக்கிறார். இன்றைக்கு வந்த செய்தி, சாயங்காலம் 7 மணிக்கு வந்த செய்தி. இன்னைக்கு காலையில ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி? தேனியினுடைய பாராளுமன்றத்தின் உறுப்பினராக இருக்கிற திமுகவை சேர்ந்த தங்க தமிழ் செல்வன், அவர் திமுக காரராங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணணும் அவர் திமுக காரதானா இல்லையான்னு. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முஸ்லிம்கள் தான் போய் அங்க போய் ஆடு கோழி அறுக்கிறதுல பிரச்சனையை உருவாக்குனாங்க, இப்படி செய்வது தவறு என்று சொல்லி ஒரு பிஜேபி ஹெச் ராஜா சொல்லுவதை போல அந்த வார்த்தையை மாற்றி திமுக ஸ்டைல்ல சொல்லி இருக்கிறார். நான் கேட்கிறேன், காலையில தங்கத்தமிழ் செல்வன் எம்பி இன்றைக்கு சாயங்காலம் துரைமுருகன் கொடுத்த அறிக்கைக்கு எதிராக பேசியிருந்தால் தங்கத்தமிழ் செல்வனின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா?
நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடவடிக்கையை அவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொல்லி. எடுக்க மாட்டாங்க, ஒரு நடவடிக்கையும் திமுக எடுக்காது. தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் என்று சொல்லி திமுக விரும்புகிறது என்பதற்கான உதாரணமாகத்தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம். மதுரையினுடைய மக்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரையிலிருந்து உங்களுக்கு மறந்திருக்காது, 2 மாதத்திற்கு முன்பாக சையது இப்ராஹிம் என்று சொல்லுகிற ஒரு முஸ்லீம் ஒருவர் காவல்துறையில காவலராக பணியாற்றினார். அவர் எனக்கு தாடி வைக்க வேண்டும் என்கின்ற உரிமையை காவல் அதிகாரியிடத்திலே கேட்கிறார். காவல் அதிகாரிகள் அதனை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அதனை தொடர்ந்து உயர் நீதிமன்றத்திற்கு செல்கிறார். உயர் நீதிமன்றம் அவருக்கு வேலை தர வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு வேலை தரவில்லை. கடைசியாக மீண்டும் உயர் நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார். உயர் நீதிமன்றம் இதெல்லாம் ஒரு கேஸாயா, எதற்காக திமுக அரசு இந்த அளவிற்கு ஒருவரை பாதிக்க வேண்டும், எதற்காக தாடிக்காக வேண்டி ஒருவரை நீங்கள் பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டு தலையில குட்டு வைக்கிறது. அப்பொழுதுதான் திமுக அரசில் செயல்படுகிற காவல்துறை அவரை நாங்கள் பணியிலிருந்தே நீக்குகிறோம் என்று அறிவிக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எந்த அடிப்படையில் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு ஆதரவானவர்கள், சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற பாதுகாவலர்கள் என்று எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்பதற்கு எங்களுக்கு தோன்றுமா தோன்றாதா? அருகில் இருக்கிற நெல்பேட்டை, அங்கே பிலால் மாலிக் என்று சொல்லி ஒருவர் சிறையிலே, ஒரு சகோதரர் சிறையிலே இருக்கிறார், புழல் சிறையிலே இருக்கிறார். அதுபோல போலீஸ் பக்ருதீன் என்று சொல்லுகிற சகோதரர் சிறையில் இருக்கிறார். எங்கள் ஊரை சார்ந்த பன்னா இஸ்மாயில் என்று சொல்லுகிற சகோதரர் சிறையில் இருக்கிறார். அவர் எந்த குற்றத்திலும் சிறையில் இருக்கட்டும், அதனை நீதிமன்றம் விசாரிக்கட்டும், நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கட்டும், அதில் எங்களுக்கு எந்த தலையீடும் இல்லை. ஆனால் அந்த 3 பேருடைய கைகளை கால்களை உடைத்து 3 மாசமா அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறீர்களே, அவர்களை பார்ப்பதற்கு பிலால் மாலிக்குடைய தாயார் வீல் சேர்ல புழல் சிறை வாசல்ல வந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு நாள் முழுவதும். அவரை விடுதலை செய்ய, அவரை பார்ப்பதற்கு கூட நீங்கள் ஏன் அனுமதிக்கவில்லை? அவருக்கு 3 மாச காலம் நாங்கள் தண்டனை வழங்கி இருக்கிறோம் சொல்லுகிறீர்களே. நீதி, அதாவது சிறைத்துறை என்பது அது என்ன நீதித்துறையா, நீதிமன்றமா? அவர்களை ஏன் பார்க்க அனுமதிக்கவில்லை? அவர்களது குடும்பத்தினர் நீதிமன்றத்திற்கு சென்றால் கூட நீதிமன்றத்திற்கு கூட பொய்யை சொல்லி நீதிமன்றத்தையே ஏமாற்றுகிற நடவடிக்கையை செய்கிற அரசு பாஜக மோடி அரசு அல்ல, தமிழ்நாட்டுடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசுதான் சிறுபான்மை மக்களை இத்தனை மோசமாக வஞ்சிக்கிறது. யார் வந்து கேட்டா? அதனால்தான் சகோதரர் ரவிச்சந்திரன் அழகாக துவங்கினார், முஸ்லிம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று தொடங்கினார். எங்களையும் நீங்கள் ஒரு மனிதனாக முஸ்லீமாக வாழுகிற எங்களையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அதற்கான ஒரு உதாரணம் தான் திருப்பரங்குன்றம், இன்னொரு உதாரணம் தான் புழல் செயல். அப்படிதானே? என்ன குற்றம் செய்தார்கள், என்ன குற்றம் செய்ததாக இருக்கட்டும், மனித உரிமை மீறலை செய்வது ஒரு காவல்துறைக்கு அழகா? செய்த குற்றத்திற்கு அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு சென்று வாதாடுவது தானே ஒரு அரசிற்கு அழகாக இருக்க முடியும். ஆனால் அதை விடுத்து சிறுபான்மை இளைஞர்கள் என்று சொன்னால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று மமதையில் திமுக அரசு தலைவிரித்தாடினால் 2026 அதற்கு நீங்கள் ஒரு மாபெரும் விலையை கொடுக்க வேண்டி வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னையே வந்து வேட்டையாடுறான், கேட்பதற்கு நாதி இல்லை. என்னையே வந்து வேட்டையாடுறான், ஒவ்வொரு அமைப்பையா தடை செய்கிறான், இளைஞர்களை சிறையில் அடைக்கிறான், கேட்பதற்கு நாதி இல்லை. தமிழக காவல்துறை அதனை கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் மேடைக்கு மேடை உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள், அவர்களது கல்விக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், அவர்களது பாதுகாப்பிற்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம் என்று சொன்னால் கேட்கிறவன் ஏதோ ஒன்னா இருந்தா என்று சொல்வார்கள். அது மாதிரி எங்களுடைய காதுகள் என்ன பூ வைத்துக் கொண்டா நாங்கள் இருக்கிறோம். அதனை எல்லாம் நம்புகிற தலைமுறை அல்ல, எனக்கு முன்பாக நிற்கிற தலைமுறை அத்தனை சதி செயல்களையும் வெட்ட வெளிச்சமாக்குகிற தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம். எனவே அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, மிக மோசமாக இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதையும் வழங்காமல் இன்றைக்கு அவர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற மிக மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த கேள்விகளை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக ஜேபிசியில போய் நாங்கள் ஜேபிசியில எதிர்த்தோம் என்று ஆராசா அவர்கள் சொல்லுகிறார். ஜேபிசியில எதிர்க்கவா செய்தீர்கள்? நீங்கள் எதிர்த்திருக்கலாம், ஆனால் ரிசல்ட் என்ன வந்துச்சு? இல்ல எங்களால முடியலங்க, நாங்களும் எவ்வளவு போராடணும், கடைசியில
வக்ஃபு சட்டம் வந்துவிட்டது என்று சொல்லி அறிக்கைகள் கொடுத்து நீங்கள் எங்களை ஏமாற்ற பார்த்தால் எதற்கையா 40 எம்பிக்களும் டெல்லியில போய் கிடக்குறீங்க? நீங்க அதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாமே. 40 பேரும் போய் எதற்காக இதனை வீணடிக்க வேண்டும்? UAPA NIA சட்டம் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொழுது திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தன, வெளிநடப்பு செய்தன. வெளிநடப்பு செய்த சமயத்தில் நியூஸ் மினிட் என்று சொல்லுகிற ஒரு சமூக ஊடகத்தினுடைய இன்டர்நெட் பத்திரிகை அவரிடத்துல போய் ஆராசாவிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் மிக மோசமான சட்டம் அல்லவா UAPA, மிக மோசமான சட்டம் அல்லவா NIA? அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் மாநில உரிமைகளை பறிக்கிற சட்டம் என்று சொல்லி எதிர்த்த அந்த சட்டத்தை எதிர்க்காமல் வெளிநடப்பு செய்தது எவ்வாறு சரி என்று ஆராசா அவரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது ஆராசா சொல்லி காட்டுகிறார், நாங்கள் இந்த சட்டத்தை எதிர்த்திருந்தால், அவைக்குள்ள உட்கார்ந்து எதிர்த்திருந்தார், ரோட்ல போயெல்லாம் சண்டை போடல, எங்களை மாதிரிலாம் போராட்டம் நடத்தல, எங்களது சகோதரிகளை மாதிரி எல்லாம் தடியடி வாங்கல, பாராளுமன்றத்தில் எந்த டியூட்டிக்காக அவர்களை அனுப்பினார்களோ அந்த டியூட்டியை ஒழுங்கா செய்யாம சொல்லுகிறார், நாங்கள் இந்த சட்டத்தை எதிர்த்திருந்தால் எங்களை தீவிரவாதத்திற்கு ஆதரவாக திமுக செயல்படுகிறது என்று சொல்லி பாஜக குற்றம் சாட்டியிருக்கும். எனவே நாங்கள் அந்த சட்டத்தை எதிர்க்காமல் வெளிநடப்பு செய்தோம் என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? புள்ளையும் கிள்ளிவிடணும், தொட்டிலையும் ஆட்டணும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அதை எதிர்த்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இப்படி பாஜக கொண்டு வருகிற ஒவ்வொரு செயலையும் மறைமுகமாக ஆதரித்து விட்டு மக்கள் மன்றத்தில் சில அல்வாவை கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. நேற்றைய தினம் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, திருநெல்வேலிக்கு வந்தார், எங்க ஊருக்கு தான் வந்தார், அந்த அல்வா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் இந்த அல்வாவை விட ஒன்றிய அரசு நமக்கு கொடுத்த அல்வா ரொம்ப ஃபேமஸ் அல்வா என்று சொன்னார். நானும் பாராட்டுகிறேன், நல்ல அழகா இருந்துச்சு. அதோடு சேர்ந்து நானும் ஒன்றை சொல்லுகிறேன், திருநெல்வேலி அல்வாக்காரனாக நின்று சொல்லுகிறேன், ஒன்றிய அரசு கொடுத்த அல்வாவை விட நீங்கள் தமிழ்நாட்டுடைய 7.5 கோடி மக்களுக்கு கொடுத்த அல்வா அதை விட ஃபேமஸ் அல்வாவை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதுல ஸ்பெஷல் அல்வாவை நீங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதான உண்மை. திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் கொடுத்த அல்வா எப்படிப்பட்ட அல்வா? உங்களை போய் அறிக்கை கொடுக்கவா சொன்னோம்? அரசாட்சி நடத்த சொல்லி இருக்கிறோம். ஆனால் அறிக்கை கொடுத்து தனது பொறுப்பை தட்டி கழிக்கிற மிக மோசமானது ஒரு அரசு இந்தியாவிலே எங்கும் இருப்பதாக பார்க்கவில்லை. பாஜக திமுக என்று சொல்லுகிற இந்த 2 அரசுடைய செயல்பாடுகள் ஒன்றாக இருக்கிறது. கொடியும் கலரும் தலைவர்கள் மட்டும் தான் வேறாக இருக்கிறார்கள் என்பதை SDPI மட்டும் புரிந்து கொள்ளவில்லை, நாட்டினுடைய அத்தனை பேரும் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிற மோசமான காட்சி. உடனே SDPI ADMK கூட்டணியில் இருக்கு, எனவே SDPI அப்படிதான் சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் இதை இப்படி சொல்லி சொல்லியே ஏமாறப் போவது நீங்கள் தான். நாங்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அரசுக்கு சொல்லுகிறோம், அரசினுடைய தவறான நடவடிக்கையை கண்டிக்கிறோம், சரி என்றால் வரவேற்கிறோம். இப்படி ஒரு சரியான நம்பிக்கையுள்ள எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் வேறு யாரும் இருக்க முடியுமா? அந்த வேலையை தான் SDPI செய்யும். ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சி கூட்டணி என்று சொல்லி அதை சுருக்கிவிட பார்க்கிறீர்கள். நஷ்டம் எங்களுக்கு இல்ல. நாளைக்கு SDPI MLA சட்டமன்றத்தில் இருப்பார், நீங்கள் சட்டமன்றத்தில் இருந்து நீங்கள் வெளியேற்றப்பட்டிருப்பீர்கள். அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒன்று இருக்காது. மக்களுக்காக குரல் எழுப்புகிற எங்களை ஆதரிப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். மக்களை ஏமாற்றியவர்களுக்கு சரியான பதிலடியை மக்கள் தருவார்கள். எனவே அறிஞர் பெருந்தகை சொன்னதை போல, பெரிய அண்ணா சொன்னதை போல, நீங்கள் மக்களிடம் செல், மக்களோடு பழகு, மக்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்கள் உனக்கு வேண்டியதை தருவார்கள் என்று சொல்வாரே, அதுபோல SDPI மக்களிடம் சொல்லுகிறது, மக்களோடு பழகுகிறோம், மக்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு எது தேவையோ அதை மக்கள் தருவார்கள் என்று சொல்லி மக்களிடத்தில் இன்றைக்கு நாங்கள் உறவாடியும் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பு சொந்தங்களே, வக்ஃபு சட்டத்தை மட்டுமில்ல, மோடி வந்தாலும் சரி, மோடியினுடைய வாப்பா வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒருபொழுதும் இந்த சட்டத்தை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். இந்த சட்டம் மட்டுமில்ல, எந்த சட்டம் வந்தாலும் மக்களிடம் செல்வோம், மக்களிடம் பேசுவோம், மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை இன்றைக்கு ஆளுகிறவர்களுக்கு வழங்குகிற பொறுப்பைத்தான் SDPI கட்சி எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே SDPI பணி என்பது மக்களுக்கான பணி.
இது எங்களுக்கு ஏதோ தேர்தலில் ஓட்டு கிடைப்பதற்காக நடத்துவதல்ல, மாறாக சிவன் சொத்து குலநாசம் என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக எஸ்டிபி கட்சி இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற 8 லட்சம் ஏக்கர் நிலத்திலே ஒரு பிடி மண்ணை அல்ல, 1 இன்ச்சு நிலத்தை கூட உங்களுக்கு நாங்கள் விட்டுத்தர மாட்டோம். ஏனென்றால் அது எங்களது சொத்து அல்ல, இது இறைவனுக்காக வழங்கப்பட்ட சொத்து. அதை காப்பதற்காக எதையும் இழக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்வதற்குத்தான் இந்த மேடை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மதுரையிலே மிகச்சிறப்பானதொரு மேடையை அமைத்து அந்த மேடையின் மூலமாக மிகச்சிறப்பான செய்திகளை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிற மதுரையினுடைய வடக்கு, தெற்கு மற்றும் இந்த மாநாடு நடப்பதற்காக உதவிய அத்தனை மாவட்டங்களுக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டிலே உரையாற்றுவதற்காக பெரம்பலூரில் இருந்து அன்பு சகோதரர் சத்யபிரபு அவர்களும், நாகர்கோயில் இருந்து மரியாதைக்குரிய தோழர் உதயகுமார் அவர்களும், அதுபோல இன்னும் பல அறிஞர் பெருமக்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்த்துரையினை, தங்களுடைய செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு மாநாட்டிலே சந்திப்போம். அந்த மாநாட்டிலே வக்ஃப் சட்டம் தவிடுபடியாக்கப்பட்டது என்று சொல்லுகிற நற்செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.